வெள்ளிக்காப்பு இதனால்தான் அணிகிறார்களா? அழகை தாண்டி ஆரோக்கியம் கொட்டி கிடக்கிறதே. செலவானாலும் வெள்ளிக்காப்பு வாங்கி மாற்றிடணும். மனிதன் சூழலோடு ஒத்துழைத்து வாழ்வதற்காக பரம்பரையாக பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றியுள்ளான். அதில் ஒன்றாகவே வெள்ளி அணிதல் முக்கியமானது. வெள்ளி ஒரு சக்தி வாய்ந்த உலோகமாக மட்டுமல்லாது உடல் நலம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு சாதகமானது என பல நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக கையில் வெள்ளி காப்பு அணிவது தீய சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது. கையில் வெள்ளி காப்பு அணிவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் அதனை அணிய வேண்டிய இடமும் நாள் பற்றிய விளக்கம். வெள்ளி ஒரு சக்தி வாய்ந்த உலோகமாகவும் சக்தி வழிபாட்டிற்கு பயன்படும் ஒரு பரம்பரையான பொருளாகவும் கருதப்படுகிறது. கையில் வெள்ளி காப்பு அணிவதால் உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்று பல மதங்கள், மருத்துவ துறைகள் மற்றும் ஆதிகால ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உடல் சூட்டை கட்டுப்படுத்தும். வெள்ளி உடல் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது. நச்சுக்களை நீக்கும். வெள்ளியில் உள்ள தன்மை உடலுக்குள் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்கும். வெள்ளி காப்பு அணிவதால் உடலில் நரம்பு தளர்ச்சி குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். மனதை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது. மேலும் தூக்கம் நன்றாக வர உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வெள்ளி அணிவதால் உடலின் பாதுகாப்பு அமைப்பு அதிகரிக்கும். நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும். வெள்ளி காப்பு அணிவது தீய சக்திகளை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. அதிர்ஷ்ட சக்தியை அதிகரிக்கும். வெள்ளி அணிவதால் வீட்டில், தொழிலில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறப்பான ஒளி வழி ஏற்படும். அருளை பெற உதவுகிறது. பல்வேறு தேவதைகளின் அருள் பெற உதவும். பணம் சேர்க்கும் சக்தி. வெள்ளி செல்வத்தை ஈர்க்கும் தன்மையை கொண்டுள்ளது. வியாபார வளர்ச்சிக்கு உதவும். வெள்ளி அணிவதால் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் குறைந்து வெற்றி பெறலாம். திருமண தடை நீங்கும். திருமண வாழ்க்கை சமாதானமாக அமைய வெள்ளி அணிவதை பரிந்துரைக்கிறார்கள். வெள்ளிக்காப்பு எந்த கையில் அணிவது என்பது பலரும் சந்தேகிக்கக்கூடிய விஷயமாகும். வலது கை. வலது கையில் அணிவது ஆண்களுக்கு ஏற்றது. வியாபாரம் செய்யும் நபர்கள் வலது கையில் அணிவதால் எதிர்ப்புகள் குறைந்து பணவரவு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு மற்றும் அதிகாரத்திற்காக அணிவது சிறப்பான பலனை தரும். இடது கை. பெண்களுக்கு இடது கையில் அணிவது சிறப்பாக கருதப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை சமாதானமாகவும் ஆரோக்கியமாகவும் அமையும். குழந்தை பிறப்பு தாமதம் உள்ள பெண்கள் அணியலாம். சிலர் வெள்ளி கொலுசு அணிவதை விரும்புவர். இது நிலநடுக்க சக்தியை உறிஞ்சி உடலுக்கு நல்ல சக்தி கொடுக்கும். உடல் வலியை குறைக்கும் தன்மை கொண்டது. எந்த நாளில் அணியலாம்? வெள்ளி அணிவதற்கான சிறந்த நாட்கள்: திங்கட்கிழமை, சந்திர பகவானின் நாள். மன அமைதி, செல்வம் பெருக அமைதியாக இருக்க உதவும். வெள்ளிக்கிழமை, லக்ஷ்மி தேவியின் நாள். செல்வம், ஆரோக்கியம், திருமண யோகம் பெருகும். பௌர்ணமி, சந்திரனின் சக்தி மிகுந்த நாள். யோகத்திற்கும் நேர்மறை சக்திக்கும் ஏற்ற நாள். சுபமுகூர்த்த நாட்கள்: திருமணம், கிரகப்பிரவேசம், முதலீட்டு தினங்களில் அணியலாம். வெள்ளி அணிவிக்க வேண்டாம் என்று சொல்லப்படும் நாட்கள்: சனி, ராகு, கேது, அமாவாசை நாட்களில் வெள்ளி காப்பு அணியக்கூடாது. கருமை நிறம் அதிகமாக அணிந்திருக்கும் போது வெள்ளி அணிவதை தவிர்க்கலாம். சந்திரனின் நட்சத்திரங்கள் பாதிக்கப்படும் நாட்களில் அணியக்கூடாது. வெள்ளியை தூய்மை நிலையில் வைத்திருக்க வேண்டும். விஷம உணவுகளை அதிகமாக சாப்பிடும் போது அணிய வேண்டாம். வெள்ளி பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமையில் புனிதமான நீரால் கழுவி அணிந்தால் பலன் அதிகரிக்கும். உதிரம் தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் அணியும் போது மருத்துவருடன் ஆலோசிக்கலாம். வெள்ளிக்காப்பு அணிவதால் உடல் நலம், நிதிநிலை மற்றும் ஆன்மீக பலன்கள் கிடைக்கும். ஆண்கள் வலது கையில், பெண்கள் இடது கையில் அணிவது சிறப்பானதாகும். பௌர்ணமி, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை சிறந்த நாட்களாகும். சரியான முறையில் அணிந்தால் நல்ல பலன்களை பெறலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.